ஹலோ லிகன் மம்மி. வணக்கம் வணக்கம். வாங்க, இன்னைக்கு சனிக்கிழமை இரவு நேரம். வணக்கம். இப்போதான் மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதான் கடை வீதி நாடி போய் மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஏன் மம்மி மளிகை ஜாமான் இல்லையா, தீர்ந்து போச்சா? ஆமாம், டீ தூள்லாம் இல்லை, தீர்ந்துருச்சு. சரின்னு அங்கே மலிவாக கிடைக்குமா மம்மி? மலிவாவெல்லாம் இல்லை. மலிவாவெல்லாம் இல்லை, நம்ம வேணுங்கிறது எல்லாம் பார்த்தே எடுத்துக்கலாம். பார்த்து எடுத்துக்கிட்டு காசு கொடுக்கலாம், பில் போட்டுக்கலாம். இங்கே வாங்க, மளிகை ஜாமான் வாங்கினதெல்லாம் கட்டுறேன் வாங்க. இது இட்லி அரிசி சிஆர் அரிசி 2 கிலோ. இது பச்சரிசி 1 கிலோ. இது கல்சர் பச்சரிசி 1 கிலோ. அப்புறம் ஏவிடி டீ தூள் 1/4 கிலோ. 3 ரோசஸ் 1/4 கிலோ. இது 275 ரூபா. இது எவ்வளோதுன்னு தெரியல ரேட்டு. கடுகு, இது வெந்தயம், இது கடுகு இன்னொரு பாக்கெட்டு. அப்புறம் இது பிளேடு வேணும்னா பிளேடு. இதெல்லாம் இன்னைக்கு வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் வாங்கினீங்களா? ஈவினிங் வாங்கினது. மளிகை கடைக்கு போய் எண்ணெய் வாங்கிட்டு வந்தோம். செக்கெண்ணெய், நல்லெண்ணெய், சாமிக்கு ஊற்றுறதுக்கு, விளக்கேற்றுறது, சாமிக்கு ஊற்றுறதுக்கு. செக்கெண்ணெய், நல்லெண்ணெய். அது வேற பாட்டில் இருக்கு மம்மி. ஆமாம், இது பாட்டில் வேறு தான் கொடுத்தாரு. இது பருப்பு வீப்போட இந்த எண்ணெய், விளக்கெண்ணெய் பருப்பு. இதான் ஃப்ரெண்ட்ஸ். இது 380 ரூபா. மொத்தம் 25 ரூபா. 500 ரூபா கொடுத்ததுக்கு எனக்கு எவ்வளோதான் 25 ரூபாய்னு முதல் கொடுத்தாரு. 380 ரூபா இது. அது எவ்வளோதுன்னு தெரியல. சிக்கெண்ணெய் வாசமா நல்லா இருக்கும் அவர்கிட்ட வாங்குறது. வருஷம் தோசை அடிக்கிட்டே போய். ஆமாம், தோசை ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என் கடமையை முடிச்சுட்டேன். என் கடமை முடிந்து விட்டது. நைட்டுக்கு என்ன திடீர்னு இன்னைக்கு தோசைக்கு மாறிட்டீங்க? தோசை தான் ஈஸியாக. சப்பாத்தி மாவு செய்கிறேன்னு சொல்லி அது பூரி செஞ்சீங்களா? ஆமாம், காலையில் பூரி செஞ்சேன். காலையில் நாளைக்கு சப்பாத்தி சுட்டுக்கலாம். ஆனால் நாளான்னைக்கு உனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. வெறும் சோத்தை ஒட்டிக்க வேண்டியது. நாளான்னைக்கு தான் மாவுக்கே ஆட்டுவேன். திங்கக்கிழமை ஆட்டி செவ்வாய்க்கிழமை இட்லி வச்சு கோயிலுக்கு கொண்டு போகணும். அங்கே சாப்பிட பூச்செடி இல்லை, பால்குடம். அதுக்காக அதுதான் தேங்காய் வாங்கிட்டு வந்தேன். தேங்காய் துவையை கூட அரைச்சிட்டு போகலாம். தேங்காய் துவையலைன்னா பூச்சொரியலுக்கு இங்கேருந்து என்ன பண்ணி எடுத்துகிட்டு போவீங்க? இங்கேருந்து என்ன சாப்பிடாம போகணும். கலவடை எடுத்துட்டு போகணும். தலையில் வச்சுக்கிற கலவடை சாப்பிடாம போகணும். பால் மட்டும் குடிக்கலாம். 7:30க்கெல்லாம் போயிடணும். 7:30க்கெல்லாம் போயிட்டு தான் 8:30க்கெல்லாம் நம்ம நகரத்தார் பால்குடம் எடுத்துருவாங்க. வெயில் வர்றதுக்கு முன்னாடியே எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் மற்ற பால்குடம் போகணும். அதுக்காக வெள்ளனாவே போயிடணும். 8 மணிக்கு எடுக்க ஆரம்பிச்சா 8:30க்கு எடுக்க ஆரம்பிச்சா 9:10 10 மணிக்கெல்லாம் வந்துடலாம். சுற்றி வரணும்ல சாமி, அந்த ஊரணி சுற்றி வரணும். பிள்ளையார் கோயிலேருந்து எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து எடுத்து அப்படியே சுற்றி வரணும். சுற்றி அந்த ஊரணியை சுற்றி மந்தியம்மன் கோயிலையும் சுற்றி அப்புறம் உள்ளே கொண்டாந்து பால் சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும். அது நாங்கள் கிட்டத்தட்ட இந்த ஊருக்கு வந்ததுலேருந்தே பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 20-30 வருஷமாக பண்ணுறோம்னா 20-30 வருஷமாக அது விடாமல் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளூர் கோயில், சொந்த கோயில், அதனால விடாமல் பண்ணுறோம். இப்போ 2-3 வருஷமாக தான் சிஸ்டரையும் சன்னையும் சேர்த்து. ஆமாம், அவள் இந்த கல்யாணம் 1 வருஷமா நம்ம எடுக்கலை. அதுக்கப்புறம் போன வருஷம் அவளும் எடுத்தா. இல்லைன்னாக்க மாற்றி மாற்றி எடுப்போம். இவன் எடுப்பேன், அவள் எடுப்பா. அப்படி கல்யாணம் இருக்கு முன்னாடி அப்படி ஒன்று அவள் எடுப்பா, இல்லை இவன் எடுப்பேன், அப்படி இருந்துச்சு. இப்போ இவனும் எடுக்கிறேன், அவளும் எடுப்பான். நான் இதெல்லாம் இந்த கமிட்மெண்ட் எல்லாம் வச்சுக்கிறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்னால் நடக்க முடியுமான்னு தெரியல. ஹெல்ப் பண்ணுறதோட சரியா? ஆமாம், பால்குடம் எடுத்துட்டு வந்தோம்னா அங்கே பார்த்தீங்கன்னா இது சர்பத்து இல்லை, அதுன்னு சர்பத்து பானக்கம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பானக்கம், மோர் எல்லாம் அந்த அங்கனே தண்ணி பந்தலில் கொடுப்பாங்க. நல்லா இருக்கும்.
அது பால் கூட எடுத்துட்டு வந்தோம்னா அது தண்ணி தாகம் தீர அதை குடிக்கலாம். குடிச்சிட்டு சக்கரை பொங்கல் சுண்டல் எல்லாம் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். இங்க ராயபுரத்துல கொடுப்பாங்க. அதையும் வாங்கிட்டு நம்ம நேரம் உள்ள அந்த இது விடுதிக்குள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு உட்கார்ந்து இருந்துட்டு அப்புறம் காளாஞ்சி கொடுப்பாங்க. எல்லாருக்கும் அர்ச்சனை பண்ணக்கலாம். அந்த டோக்கனை கொடுத்தோம்னா காளாஞ்சி கொடுப்பாங்க. காளாஞ்சியை வாங்கிட்டா காளாஞ்சிக்கு கொடுத்து கையோட இது பருப்பு பொங்கல் கொடுப்பாங்க. பருப்பு பொங்கலுக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு வர வேண்டியதான். எங்களுக்கு அங்கேதான் வீடு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஒரு வீடு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ராயபுரத்துல ஒரு வீடு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீட்டுக்கு போயிடுவோம் அன்னைக்கு. போய் அங்கே கொஞ்ச நேரம் இருந்து பேர் எல்லாம் விளையாண்டுட்டு அப்புறம் வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மதியம் சாப்பாடு அங்கே வாங்கி சாப்பிட்டாலும் சாப்பிடுவோம். அங்கே இருக்காங்க. நாங்க அங்கே வாங்கி சாப்பிட்டாலும் சாப்பிடுவோம், இல்லைன்னா நேரம் இங்கே வந்துடுவோம். அங்கே வீடு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சொந்த வீடு இருக்கு. அது வீடுன்னா எல்லாருக்கும் பங்கா இருக்கு. சின்ன மாமனார் பெரிய மாமனார் எல்லாருடைய பங்குலே உள்ள வீடு. அது எப்படி மேம் எல்லாரும் வருவாங்களா? ஆமா, எல்லாருமே வருவாங்க. உலகத்துல உள்ளவங்க எல்லாருமே வருவாங்க. எல்லாருமே எடுப்பாங்க, எல்லாரும் வருவாங்க. உலகத்துல நீங்க பால்குடம் எடுக்கல என்ன ஹெல்ப் பண்ணுவீங்க? பால்குடம் எடுக்கல நான் இவனோட சட்டை கிட்ட எல்லாம் வாங்கி வச்சுக்கிறது, இவனோட திங்ஸ் போனு இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறது. ஒரு தடவை இப்படி தானே பால்குடம் எடுக்கல தானே என் சட்டை இவனோட சட்டையை யார்கிட்டயும் கொடுத்துருக்கேன். நாங்க போக லேட் ஆயிடுச்சு. நானும் என் மகளும் போறதுக்கு லேட் ஆயிடுச்சு. இவன் பால்குடம் கொடுத்து எடுத்துட்டாங்க. எடுத்துட்டாங்கன்னு இவன் யார்கிட்டயும் அந்த சட்டையை பிடிச்சிருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு இவன் பால்குடம் எடுத்திருக்கேன். வந்து பார்த்தா அந்த சட்டையை காணவே காணும். அவருக்கு வச்சிருந்தவரே ஆளை காணும். ஆனா பார்த்தா டீசெண்டா தான் இருந்தாரு. கடைசி என்ன நம்மளா இருந்தா டீசெண்டா இருந்தா ஐயோ யார்கிட்ட சட்டை வச்சிருக்கேன் கொடுத்துட்டு போயிடுவோம் கொடுத்துட்டு. இல்ல அது நமக்கு ஒரு நல்லதா இருந்தேன். அது துணி போனா துணி போயிருப்பாரு. இல்ல இப்ப டீசெண்டா இருக்கவங்கலாம் ஐயோ இது யாரோ கொடுத்துருந்தாங்க இல்லைன்னா கோயில் ஏதாவது வச்சுட்டு போயிடுவோம் அப்படி பண்ணுவாங்கல்ல. வச்சுட்டே போயிருப்பாரு, அவர் எடுத்துக்க மாட்டாரு. யாரும் இந்த காலத்துல அப்படி எல்லாம் எடுக்க மாட்டாரு. நீ காலம் எவ்வளவுதான் முன்னேறி. ஆனா நான் திரும்ப போய் பார்த்தேனே அதுல இல்லையே. வேற யாராவது எடுத்துப்பாங்க, அவர் பண்ணிருக்க மாட்டாரு. வேற ரொம்ப பாடாவதியா தெரியுதா வெள்ளாங்கனைக்குள்ள அவங்க யாரும் எடுத்துப்பாரு. அந்த சட்டையும் நல்ல சட்டை. ஆமா 2000 ரூபாய் சட்டை. 2000 ரூபாய் சட்டை ஃப்ரெண்ட்ஸ். சரி புனி துணி போனா புனி போச்சும்பாரு. அது மாதிரி கோயில்ல செருப்பு தொலைஞ்சாலும் நல்லதுதான். செருப்பு தொலைஞ்சாலும் நம்ம வேற ஒருத்தோட செருப்பெல்லாம் போட்டுக்கிட்டு வரக்கூடாது. தொலைஞ்சிச்சுன்னா சரின்னு விட்டுட்டு வர வேண்டியதுதான். எது நல்லதுக்குதான் எல்லாம், எதுவா இருந்தாலும் எல்லாம் நன்மைக்கேன்னு நினைச்சுக்கிட்டு வர வேண்டியதுதான். புரியுதா? நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்கு. எதா இருந்தாலும் நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு வர வேண்டியது. முடிஞ்ச வரைக்கும் இது நம்ம நல்ல விதமா பார்ப்போம். அதுக்கும் மேல முடியலன்னா என்ன பண்றது, எல்லாம் நன்மைக்கே, கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியது. நாங்க பாலிசியில தான் இப்ப போறது. நம்ம வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு நம்ம மனசுதான் கஷ்டப்படும். அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு? அன்னைக்கு இவ்வளவு தூரம் அலைஞ்சி வாங்க முடிஞ்சா கடைசி இவனுக்கு போட்டுக்க சட்டை இல்லை. அப்புறம் அப்பவே ரெடிமேட் கடையில போய் ஒரு டிஷர்ட்டை வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். டிஷர்ட் திருப்பி பால்குடம் எடுத்துட்டு போட்டுக்க சட்டையை காணோம். அந்த கொடுத்த சட்டையே அவ அங்கேயே போச்சு, காணாம போச்சு. 2000 ரூபாய் சட்டை. அதுக்கப்புறம் ரெடிமேட் கடை திறந்துருந்துச்சு, அந்த கடையில போய் ஒரு டிஷர்ட் வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வந்தான். அதான் அந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சட்டை தொலைவுன்னு. ஒரு சில நேரம் நம்ம போகிற இடத்துல திடீர்னு தொலைவுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்காங்க. அதெல்லாம் என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் ஏற்றுக்கத்தான் வேணும். எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கணும். வாழ்க்கையில் இதே நடக்கணும் இல்லை, எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கணும். ஆனால் சொல்கிறோம், அந்த மனப்பக்குவம் வராது யாருக்குமே. வலிக்கு நம்ம இங்கேருந்து என்ன சாப்பாடு பண்ணி எடுத்துகிட்டு வருவீங்க? இங்கேருந்து நான் இட்லி, தேங்காய் சட்னி, கொஞ்சமாக தேங்காய் புளி வச்சு அரைச்சி அந்த சட்னி கொண்டு போவேன். அப்புறம் தக்காளி சட்னி இதை கொண்டு போய் சம்பளத்தில் கொண்டு போயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே எங்கே வர சொந்தக்காரர்களுக்கு இலை கொண்டு போயிடணும். அங்கே வர்றவங்களுக்கு இது என் பேரன் வருவேன், மகன் வருவேன், அவங்களுக்கெல்லாம் அங்கே கொடுக்குறதே நமக்கு வயிறு நிறைஞ்சு போயிடும். சக்கரை பொங்கல் இந்த இதெல்லாம் கொடுப்பாங்க நிறைய கோயிலில். அதுவே நிறைஞ்சு போயிடும். அது கூட்டமாலாம் இருக்குது, அது ஈஸியாக வாங்கலாம். அதை வாங்கிட்டு நம்ம சாப்பிட்றதே வயிறு நிறைஞ்சு போயிடும். அப்புறம்
வேணும்னா இட்லி சாப்பிட்டுக்கலாம், அதுக்காக இட்லி கொண்டு போகிறது. ஆனால் இவெல்லாம் சாப்பிடுவேன், பால்குடம் எடுத்து முடிச்ச உடனே கொஞ்ச நேரத்தில் சாப்பிடுவேன். இதே மதியம் லஞ்சுக்கு மம்மி? மதியம் லஞ்சு நம்ம வீட்டில் வந்துதான், இங்கே இல்லைன்னா இங்கே கடையில் வாங்கி தான் சாப்பிடுவோம். அங்கேயே இருந்தால் கடையில் வாங்கி சாப்பிடுவோம். இங்கே வந்துட்டா வீட்டில் சமைச்சு சாப்பிடுவோம். வந்துடலாம் 12 1 மணிக்கெல்லாம் வந்துடலாம். வந்ததுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்றோம். அவங்களாம் இருப்பாங்க, எங்கள் வளவுக்குள்ள உள்ளவங்களாம் இருப்பாங்க. சாயந்தரம் அன்னைக்கு சாயந்தரம் என்னமோ விசேஷம் இருக்கு, பூச்செடியில் அன்னைக்கு. ஆமாம், பூ கொண்டு போய் கொட்டுவாங்கல்ல, பூத்தட்டு. பூத்தட்டு எல்லாரும் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்களாம் இருப்பாங்க. நாங்கள் தான் வந்துடுறது. எங்கள் நாத்தினாவெல்லாம் இங்கே இருக்காங்க, அதனால நாங்கள் இங்கே இருக்கிறதுல வந்துடுறது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒதுங்கி ஏறுறது, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக நம்ம இருக்க வேண்டான்ட்டு ஒதுங்கி ஏறுறது. அந்த என்ன நம்ம செயல் செய்கிறோமோ அதுக்கு மட்டும் போயிடும். ஆமாம், எந்த சாமிக்கு என்ன இது செய்கிறோமோ அதுக்கு மட்டும் போயிடுறது. மிச்ச நேரமெல்லாம் வீட்டுக்கு போகிறது இல்லை. நாத்தினா 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய இதுதான் எங்கள் வீட்டில் ஆதிக்கம். பசங்களுடைய ஆதிக்கம் கிடையாது அங்கே, அந்த சைடை பொறுத்தளவுக்கு. அதனால நாங்கள் சைலண்டாக ஒதுங்கிட்டு வந்துடுறது. அப்போவிலேருந்தே அவங்க எங்கள் மாமனார் மாமியா அவங்களுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் உரிமை கொடுத்துட்டாரு. அதனால அது கடைசி வரைக்கும் மாற்ற முடியல, அது அப்படியே தான் இருக்கு. அப்பாவுக்கோ பெரியப்பாக்கோ என் உரிமை கொடுக்கல, அப்பாவுக்கோ பெரியப்பாவுக்கோ உரிமை கொடுக்கல. அவங்களெல்லாம் அடிமையாக தான் நடத்துனாங்க. வீடு கேட்காமலே இவங்க பணத்தை எல்லாம் எடுத்து பொம்பளை பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் பண்ணுவாங்க அவங்க ஐயா. அதனால குடும்பம் ஒன்றும் இது இல்லை. சரி, பெற்றவங்க தானே நினைக்கணும், அத்தையை அவன்கிட்ட எடுக்கக்கூடாது, அவனும் பாவம் பிழைக்கணும்னு. அவங்க வீட்டில் பொம்பளை பிள்ளைய தான் இதுவாக அதிகமாக இருக்கும். எங்கள் வீட்டில் ஆம்பளை பிள்ளை அதிகமாக இருக்கும். நான் பிறந்த இடத்துல ஆக மொத்தம் 2 பக்கமே உரிமை கொண்டாட முடியல. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நம்ம தனிச்சு நிற்கிறோம். ஒரு சைடு கூட ஆதரவு இல்லை, ஒரு சைடு கூட ஆதரவு இல்லை. நான் அதில் இந்த அளவுக்கு வந்து என்ன பெரிய விஷயம் தான் உண்மையில். நீங்கள் இந்த சைடு எத்தனாவது மம்மி? நான் இந்த சைடு 6வது, கடைசி லாஸ்ட்டு. அவங்க அந்த சைடு? அவங்க அந்த சைடு 5வது, தெம்மானதான் கடைசி 5வது. அந்த காலத்தில் இருக்கவங்க 6 5 6 எல்லாம் பெற்றுருக்காங்க, நிறைய பிள்ளைய பெற்றுருக்காரு. அவங்க 5. எல்லார் வீட்லேயுமே இப்படிதான் மம்மி இருக்கு. ஆமாம், அப்போல்லாம் 5 6க்கு குறைச்சி யார் வீட்லையும் இல்லை. இதே தான் பொழப்பா இருந்திருக்கா? ஆமாம், இல்லை பணம் காசு அந்த காலத்தில் நல்லா தான் இருந்திருக்கு. அதனால அவங்க எந்த கவலையும் இல்லாமல் ஜாலியாக இருந்திருக்காரு. கொசுவலை கட்டி அப்படி படுப்பாங்க ஐயாவா அப்பத்தாவெல்லாம். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, கொசுவலை கட்டி அப்படி நீ அவ்வளோ அப்படி சௌரியமாக சமையக்காரையும் சமைச்சு கொண்டாந்து எல்லாம் பால்லாம் நைட்டுக்கு சமையக்காரையும் கொண்டாந்து கொடுப்பாங்க. அவ்வளோ சௌரியமாக இருப்பாங்க ஐயாவும் அப்பத்தாவும். கொசுவலிக்குள்ளே தான் படுப்பாங்க 2 பேரும். இதை யாரும் உங்க அம்மா சொன்னாங்க? எங்க அம்மா சொன்னாங்க. எங்க அம்மா போவாங்க. அப்ப அவங்க சொந்தக்காரர் தான் இவங்களும் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம். அப்படியா? அப்போ உங்களுக்கு சொந்தத்துல கட்டினாங்களா? கொஞ்சம் சொந்தம், தூரத்து சொந்தம் தான், கொஞ்சம் சொந்தம். ஆனா அவங்க பணக்காரன்னு இவங்க போயிருக்காங்க. இவங்க போயிருக்காங்க, சின்னாயாவுக்காக போயிருக்காங்க. சின்னாயாவை கட்டினதான் இங்கதான், அதனால போயிருக்காரு. சின்னாயானா எங்க அம்மாவுக்கு அம்மா. உங்க அம்மாவுக்கு அம்மா பிறந்த ஊர் இங்க இல்ல, அரிமளம். அவங்கள கட்டினது ராயவரம். நம்ம ஐயாவுக்கு தம்பிக்கு தான் கட்டினது. அம்மாவோட அவங்க அம்மாவோட தங்கச்சி சின்ன ஐயானா அவங்கள கட்டினதா இங்க. அவங்களுக்காக அப்ப போவாங்க. அவங்க சிங்கப்பூர்ல கொண்டு வச்சாங்க, சம்பாதிச்சாங்க நல்லா. அதனால எங்க அம்மாவெல்லாம் அங்கே போவாங்க. நம்ம வீட்டில் ஐயா பர்மாவில் சம்பாதிச்சது, அவங்களாம் சிங்கப்பூரில் சம்பாதிச்சது. பர்மா எங்கே மம்மி இருக்கு தெரியல. பர்மாவும் வெளிநாடு தான். பர்மாவில் பர்மா சிலோன்லாம் பக்கம் இருக்கு. இலங்கை பக்கமா? இலங்கை பக்கம் தான் இருக்கு. பர்மா சிலோன்லாம் சொல்லுவாங்க. அது தேக்குன்னு சொல்கிறாள் மம்மி. பர்மா தேக்கு. ஆமாம், தேக்கில். அப்புறம் இன்னொரு தேக்கு ஒன்று சொல்கிறாங்க மம்மி, அது என்ன? அந்த காலத்து தேக்கு. உங்கள் வீடெல்லாம் இப்போ என்ன தேக்கு? பர்மா தேக்கு தான் சொல்லுவாங்க எல்லாருமே. இன்னொரு தேக்கு சொல்லுவாள் இல்லையா? சொல்லுவாங்க. ஆனா இப்ப வருது என்னமோ தேக்கு சொல்றாங்க. ஆனா பர்மா தேக்கு தான் சொல்லுவாங்க. பர்மா தேக்கு தான் ப்ரௌன் கலர்ல இருக்குமா மம்மி? ஆமா,
நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் பர்மா தேக்கு. அந்த வீட்டுக்கெல்லாம் இதெல்லாம் அதுலதான் போடுவாங்க, உத்தரம் எல்லாம். உத்தரம்னு சொல்றோம்ல, வீடை தாங்கி நிக்கிறது. இப்பதானே இப்படி தார்சு. அப்ப வந்து இடையில இப்ப இந்த கட்டிடத்துக்கே ஒரு 5-6 உத்தரம் போட்டுருவாங்க. இதுல அங்கங்க இடையில இது தண்டவாளம் மாதிரி கொடுத்துருவாங்க. அதுவும் ஸ்ட்ராங். அதனால அந்த காலத்து வீடு விலை போகுது. இந்த காலத்து வீட்டுக்கு வேல்யூவே கிடையாது. இந்த காலத்து வீடெல்லாம் ஒண்ணுக்குள்ள வேல்யூவே கிடையாது, சும்மா. ஆனா இதுவும் தானே விற்கிது. இது சும்மா இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ஒன்றும் வேல்யூவே கிடையாது இந்த வீடெல்லாம். இந்த காலத்து வீடு எல்லாமே தான் இடத்துக்கு தான் மதிப்பு. அது வந்து அப்படி இல்லை, வீடு பிரிச்சு விட்டா கூட பயங்கர காஸ்ட்லியா போகும். ஆமா, மேங்கோப்பு தனியாவும் இடம் தனியாவும் ரெண்டா எல்லாமே நிலையெல்லாம் பயங்கர விலை. இப்ப நிலையெல்லாம் கூட தான் இது பண்றாங்க, பிளாஸ்டிக்ல அதுல வாங்கி வைக்கிறாங்க, இரும்புல. அந்த மாதிரி மரம் வச்சு கட்டுறதுனாலதான் வீடு 50 வருஷம் 40 வருஷம் வருது. அப்படியே 80 வருஷத்துக்கு இருக்கும். நீ 50 வருஷம் 40 வருஷம் கூட 80 வருஷம் 90 வருஷத்துக்கே நல்லா இருக்கும். இப்ப கட்டுற வீடு தான் 50 வருஷம். இப்போ கட்டுற வீடு தான் 50 வருஷத்துக்கு. அப்பெல்லாம் 100 வருஷத்துக்கிட்ட வரும் இருக்கும். ஏன்னா அந்த மேங்கோப்பு அதுகளை பிரிச்சு வித்தாலே ஒரு காசு வரும். ஆமா, அது நல்ல உயரமா கட்டுறாங்க, நல்ல காத்து. ஆள் வீடெல்லாம் ஏசி மாதிரியே இருக்கும். ஏசி என்ன வெயில்ல இருந்தாலும் ஆள் வீட்டுல கதவு சாத்திக்கிட்டு படுத்தோம்னா அது தரையும் இந்த டைல்ஸ் மாதிரி இந்த ஆத்தங்குடி கல்லு அதுவாதான் இருக்கும். மேல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஹைட்ல இது போட்டிருக்கும், பாலமா தண்டவாளம் மாதிரி. அது வேர்க்கவே வேர்க்காது, அப்படி ஜில்லுன்னு ஏசி மாதிரியே இருக்கும். இந்த காலத்துல யாரு கட்டுவா அந்த மாதிரி எல்லாம்? மாடி இருக்கும் மேல, அதுக்கு கீழே இந்த மாதிரி இருக்கும். ஆனா மம்மி இப்பவும் ஆத்தங்குடி கல்லு போடுறாங்க. ஆத்தங்குடி கல்லு போடுறாங்க, ஆனா அந்த இதெல்லாம் இப்ப போடுறது இல்ல. அந்த பாலம் இது மாதிரி ரயில்வே தண்டவாளம் மாதிரி எல்லாம் போடுறாங்கல்ல, அதெல்லாம் கிடையாது. சீலிங்ல அது கிடையாது. சீலிங்ல அது கிடையாது. அது சீலிங்ல இருந்தனாலதான் வீடு ஸ்ட்ராங்கா, வெயிலுக்கு இதமா இருக்கும், மழைக்கும் ரொம்ப குளிராது. மழை காலத்துல குளிராது, வெயில் காலத்துல ஜில்லுன்னு நல்லா இருக்கும். நமக்கு என்ன கிளைமேட்டோ அந்த கிளைமேட்டுக்கு தான் ஏத்த மாதிரி பண்ணிக்கும். இப்ப இதுக்குன்னு தனியா ஏசியை மாட்டி வச்சு இது ஜன்னலாம் அந்த காலத்துல வேற மாதிரி வைக்கிறாங்க, இந்த காலத்துல வேற மாதிரி வைக்கிறாங்க. அந்த காலத்துல எப்படி வச்சிருந்தாங்க? இது வலையெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல? ஆமா, வலை போட்டிருப்பாங்க. அது எதுக்காக மம்மி? எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக? வலை, ஆமா, பூச்சி கீச்சி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சேஃப்டிக்கு எதுவும் போட்டிருக்காங்க. நம்ம கொட்டடியில எல்லாம் வலை இருந்துச்சு. ஆமா, வலை இருக்கும். ஆனா அந்த வலை பாதி பிஞ்சு போய் பாதி இதுவாகி அப்படி இருக்கும். அது பழைய வீடா இருந்துச்சு. ஆனா வீடு நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். அந்த மாதிரிலாம் இப்ப யாருமே பணக்காரர்களே கட்ட மாட்டேங்கிறாங்க. ஏன்னே தெரியல. கட்ட முடியாது. அந்த மாதிரி வேலைப்பாடே இல்ல. ஒரு பொருளும் அந்த மாதிரி கிடைக்கல. அதனால இப்ப வீடுன்னா இந்த மாதிரிதான். எவ்வளவு பணக்காரல இருந்தாலும் செலவு பண்ணி வீடு இந்த மாதிரி தான் கட்டுறாரு. வேணா என்னன்னா உள்ள வந்து படி வச்சு கட்டலாம். கொஞ்சம் சீலிங்ல கொஞ்சம் டிசைன் பண்ணலாம். அந்த பாவாணன் வளவு மாதிரி வச்சிருக்காருன்னு சொன்னாங்க குடிபிரையில. அவர் கட்டி இருக்கிறதுமே இந்த மாதிரி மாடல் தான். ஆனா வளவு மாதிரி நடுவுல முத்தம் வச்சு கட்டி இருக்காரு. இந்த மாதிரி மாடல் தான். இந்த காலேஜ்ல தூணு, பெரிய பெரிய தூண் வச்சிருக்காங்களா, அந்த மாதிரி வச்சு நடுவுல முத்தம் வச்சு, நடுவுல சூரிய வெளிச்சம் வர மாதிரி வச்சு முத்தம் வச்சு இங்கிட்டு சுத்துக்கட்டு வளவு மாதிரி கட்டி இருக்காரு. இருந்தாலும் அதெல்லாம் கூட அந்த அளவுக்கு வராது. அது 2 கோடியோ நம்ம சொன்னாங்க. அப்ப சென்டர்ல சூரியன் வர மாதிரி விட்டா மழையும் வரும் மம்மி? மழையும் வரும். ஆனா வலை அடிச்சிருவாங்க. அதுல களவாணி ஏறி குதிப்பாங்க அந்த காலத்து வீடுகள்ல. அதுல களவாணி வந்து அந்த விட்டுருக்கிறதுல ஏறி குதிப்பாங்க. அதனால என்ன பண்றது, குரங்கெல்லாம் ஏறி குதிக்கும். அதனால அதுல வலை அடிச்சிடுறது. கொஞ்சம் பெரிய வலையா அடிச்சிட்டோம்னா அதுல எதுவும் வந்து குதிக்க முடியாது. நமக்கு வெயில்ல காய வைக்கிறதும் காய வைக்கலாம். எதுவும் காய வைக்கிறேன்னா அந்த இடத்துல ரொம்ப ஓப்பன் ஸ்பேஸா இல்லாம வலைய கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அடிச்சிடுறது. ஆமா, வலை ஏறி குதிக்க முடியாது. ரொம்ப சின்ன சைஸ் வலை அடிச்சாங்கன்னா காத்து வராதுல்ல? காத்து வராது. ஆமா, பெரிய பெருசா அதே மாதிரி அடிப்பாரு. நல்லா இருக்கும் அந்த காலத்து இதெல்லாம். அதுவும் பிளான் பண்ணி தான் கட்டியிருக்கா. ஆமா, பெரிய வேலைப்பாடெல்லாம் அவ்வளவு இதுவா இருக்கும். அந்த நிலையில இருக்க அந்த சிற்பம் மாதிரி வேலைப்பாடெல்லாம் அவ்வளவு இதுவா இருக்கும். சூரிய பலகையே அவ்வளவு அத்தனை லட்சத்துக்கு போகும். இந்த இதுல உள்ள சூரிய பலகை என்ன நிலையில வச்சிருப்பாங்க, மேல டிசைனா போட்டு, அதுதான் சூரிய பலகை. அதுல என்ன சூரியன் இருக்குமா? இல்ல, சூரிய பலகைன்னு சொல்லுவாங்க. சூரியன் இருக்காது. அதுல அந்த மாதிரி டிசைனா நிறைய டிசைன், குட்டி குட்டி டிசைனா நிறைய இருக்கும்.
அதெல்லாம் அவ்வளோ விலை. இன்னைக்கெல்லாம் அது யாருமே அது வாங்கிட்டு போய் என்ன ஒன்று வாங்கி தெரியல. வியாபாரியானா வாங்குறாங்க. பழைய காலத்து வீடுகளில் எல்லாத்தையும் பேத்து எடுத்து இப்போ புது வீடாக கட்டுறதுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு. அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க, திரும்ப விற்றுருவாங்க. வியாபாரிக்கு அது நல்ல விலைக்கு எடுக்கிறாங்க. அப்போ மரம் வந்து அங்கேருந்து வந்து வீடு கட்டி இங்கே வாழ்ந்துட்டு திரும்ப மரம் அங்கேயே போகுது. ஆமாம், மனுஷன் தான் வாழ்ந்துட்டு. சரி வாங்க, நைட்டுக்கு டின்னர் என்னன்னு பார்ப்போமா? வாங்க. தோசை. இது வந்து ஹோட்டல் குழம்பு. இது கரண்டி வேணும். வலிக்கு நம்ம ஹோட்டலில் என்ன வாங்கியிருக்கீங்க? ஹோட்டலில் இது வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸு. அது என்ன? முட்டை பரோட்டா. முட்டை பரோட்டா வலிக்கு நம்மக்கு மோஸ்ட் லைக் தட். மோஸ்ட் லைக். ஆனால் உரைக்குதோ நம்ம இதில் உரைச்சா சாப்பிட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அல்சர் இருக்கனால இவன் தான் கட்டுவேன். உரைக்கலைன்னா சாப்பிடுவேன். இந்த இதை ஃப்ரெண்ட்ஸ் முட்டை பரோட்டா. முட்டை பரோட்டா பாருங்க, இலை வச்சு கட்டி கொடுத்துருக்காரு. இலையில வச்சு கட்டி கொடுத்துருக்காரு. இது 70 ரூபாயா 80 ரூபாயா? 70 ரூபா. அதுக்கு குழம்பு இது முட்டை பரோட்டாவுக்கு. நம்ம வீட்டில் வந்து தோசை. இது வந்து சாம்பார், மதியம் வச்ச சாம்பார், கொஞ்சோண்டு சாதம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் டின்னர். மாற்றிட்டேன். இங்கே பாருங்க, புது திரி மாற்றிட்டேன். பழைய திரியை எடுத்து போட்டுவிட்டு புது திரி மாற்றிட்டேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போய் மாற்றலாம். இங்கே திரி மாற்ற போகிறாங்க. இதில் என்ன இருக்குது? கோயிலுக்கு போகும் கோயிலுக்கு போயிட்டு வந்தது. எனக்கு இடைஞ்சல் பண்ணுற அழுது வீட்டில் இருக்க டிஸ்டர்பன்ஸ். ஆமாம், நீங்கள் 2 பேருமே பஸ்ஸில் ஏறினா மற்றவங்களெல்லாம் விட்டு விட்டு ஏறுவிய. சரி, என்ன எல்லா எண்ணெயும் ஊற்றிட்டியா? இதில் எண்ணெயே இல்லையே. சரி, நாளைக்கு சண்டே போதும். சண்டேனா விளக்கேற்றுறதுக்கு சண்டேவா? சண்டே. ஆமாம், கொஞ்ச நேரம் எரிய விட்டோம். வெள்ளிக்கிழமை அதை கூட நேரம் எரிய விடணும். வெள்ளி செவ்வாய். ஏன்? அப்போ தான் பவர் கூடுவா? அப்போ எரிய விட்டால் நல்லது. சண்டே எல்லாம் முக்கால்வாசி பேர் விளக்கு ஏற்ற மாட்டாங்க. நம்ம ஏற்றுறோம். அது வரைக்கும் பரவாயில்ல. அது வரைக்கும் பரவாயில்ல. வலிக்கணமா குட்டு. நான் டெய்லியுமே ஏற்றிடுவேன். நான் சாப்பிட்டேன்னா சாமிக்கு வச்சு சாப்பிட்டுருவேன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் திரியெல்லாம் மாற்றியாச்சு. எல்லாம் பண்ணியாச்சு. எல்லா வேலையும் பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீட்டாக இங்கே பாருங்க, நீட்டாக எல்லா பாத்திரமும் விலைக்கு போட்டு இங்கே பாருங்க கைஸ், உடம்பெல்லாம் கழுவி போட்டு எல்லா வேலையும். உடம்புலாம் இவ்வளோ தொங்குது, இவ்வளோ கழுவி போட்டிருக்கு. கிச்சன் சிங்கை பாருங்க எவ்வளோ நீட்டாக. இது கொஞ்சம் சாதம் இருக்குது, அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, கொஞ்சம் சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். காலையில் நீச்சல் தண்ணி குடிச்சா குடிக்கலாம். அதுக்காக எண்ணெய் கடலெண்ணெய். இது செக்கில் எண்ணெய். இதுவும் நல்லெண்ணெய் செக்கில் எண்ணெய். இது 350 ரூபா செக்கில் எண்ணெய். நல்லெண்ணெயா? நல்லெண்ணெய். ஆமாம், நல்லெண்ணெய் தான் ரேட்டு கூட விற்கிதுண்ணே. ரேட்டு கூட விற்கிது. ஆமாம், கடல் எண்ணெய் கம்மியாக தான் விற்கிது. ஆமாம், 230 210. அது ஏன் நல்லெண்ணெய் எல்லாரும் இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? சாமிக்கு ஏற்றுறாங்கல்ல, அதுக்காக. சாமிக்கு இந்த சாமிக்குன்னு உள்ள விளக்குக்குள்ள எண்ணெயெல்லாம் ஏற்றக்கூடாது. இந்த மாதிரி சுத்தமான எண்ணெய் தான் ஏற்றணும். சாமிக்குன்னு கடையில் வச்சுருக்காங்க, அந்த எண்ணெயெல்லாம் ஏற்றக்கூடாது. சாமிக்கு சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி ஏற்றணும், இல்லைன்னா நெய் வாங்கி ஏற்றணும். அப்படிதான் ஏற்றணும். ஆனால் எல்லாரும் போகிற வாக்கில் அந்த எண்ணெய். ஆமாம், அந்த சாமிக்கு இன்னும் வச்சிருக்க எண்ணெயே அந்த பாட்டிலோட வாங்கி அதை தான் ஏற்றுறாங்க. அது வாசமாக இருக்குது, அது இருக்குன்னு. நானும் அதெல்லாம் ஏற்றுறது இல்லை. நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் 1 லிட்டரு வாங்கி வச்சுக்கிறது. எங்கே கோயிலுக்கு கொண்டு போனாலும் இதை தான் கொண்டு வருது. இதுதான் நம்ம பொடிக்கும் தொட்டுக்கிறது. சாமிக்கு விளக்கு டெய்லி ஏற்றுறது இந்த எண்ணெய் தான். டெய்லி ஏற்றுறது அது 1 லிட்டர் நமக்கு நல்லது கிடைக்கும். சும்மா இந்த விளக்குக்கு ஊற்றுற எண்ணெயெல்லாம் ஊற்றுறோம்னா நமக்கு நல்ல இது கிடைக்காது. அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கும் இது ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.